நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி காஷ்மீர்ல தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. 1960 இருந்து கிட்டத்தட்ட 65 வருஷமா இருக்கக்கூடிய ட்ரீட்டியை முதல் முறையை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அபேன்ஸ்ல வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி கார்கில் போர் நடந்தப்போ கூட, எந்த வார் நடந்தப்போ கூட நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கல. இந்த வாட்டி நம்ம அவ்வளவு பெரிய முக்கியமான ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அதை பத்தின டீட்டெயில நான் ஒரு தனி வீடியோ கொடுத்து பேசியிருக்கேன். அது நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன். இப்போ இந்த ஒரு முடிவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு, இல்ல பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை வந்து காமிச்சிருக்காங்க. மிரட்டல்னு சொல்லலாம், அதிர்ச்சின்னு சொல்லலாம், இல்ல புலம்பல்னு சொல்லலாம். அது என்னங்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல ஃபவாட் ஹுசைன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இம்ரான் கான் இருந்தார் இல்லையா, அவரோட கேபினெட்ல மந்திரியா இருந்தவர். இந்தியா அண்டர் இன்டர்நேஷனல் லா cannot put Indian base in treaty in abeyance. It will be gross violation of treaty law. This childish decision will affect only poor farmers of பஞ்சாப் அண்ட் சிந்து. அதாவது இதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் இன்டர்பிரட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் will only affect புவர் ஃபார்மர்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் சிந்துனா அவங்க வந்து என்ன பரிதாபப்படுறாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வராங்களாங்கிறது தெரியல. அவாய்ஸ் லகரி, அதாவது பாகிஸ்தான் மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி, இந்தியாஸ் ரெக்லெஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் தி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் an act of water warfare, a cowardly illegal move. Every drop is ours by right and we will defend it with full force, legally, politically and globally. Ashfaq Hassan, defense analyst அம்மா, Pakistan also has the right to walk away from Shimla agreement and all such other agreements as its own as a response. ஆக்சுவலி இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 1970ல இந்தியா பங்களாதேஷ் போர் நடக்கும்போது, ஐ மீன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர், நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆயிருந்தோம். நம்ம தான் வந்து பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தோம். ஸோ அப்போ சைன் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் தி அக்ரிமெண்ட்ஸ். பார்டரில் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும், ஆக்கிர தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட். இது ஆல்ரெடி யாரும் ஃபாலோ தான் பண்ணுறது. இப்போ அவங்க வந்து நிறைய அக்ரெஷன் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அவங்க ஃபாலோ பண்ண போகிறதுலேங்கிறது ஆல்ரெடி பெருசாக ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாருமே அதை சொல்லிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பலோச்சிஸ்தான் கவர்மெண்ட்டோடைய ஒரு மினிஸ்டர். எஃபெக்டிவ்லி கேன்சலிங் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இந்தியா ஹஸ் எஸ்கலேட்டட் ஹாஸ்டிலிட்டிஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி. அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாமல் பெருசாக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்னசென்ட் சிவிலியன்ஸை கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்டா பாகிஸ்தான்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட லிங்க் இருக்குது. ஸோ அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லின்னு எப்படி மீன் பண்ணாங்க? நம்ம கிட்ட இன்னும் வேற என்ன சோர்சஸ் இருக்குன்னு வெளியே வரும். திஸ் இஸ் பாகிஸ்தான்ஸ் பிளட் லைன் சச் அஸ் நேஷனல் செக்யூரிட்டி ரெட் லைன் இஸ் பிரீச்ட். ஸோ வாழ்வாதாரம் இதான் சொல்றாங்க எல்லாருமே. பாகிஸ்தான் வில் கோ டு எனி லென்த், ஐ மீன் எனி லென்த். ஸோ எம்பசைஸ் பண்றாங்க எனி லென்த், எனி லென்த்னு சொல்றது. நிறைய பேர் அதுக்கு அடுத்த இன்னும் என்னங்கிறது மீன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்றத பத்தி. ஸோ இந்தியா knows it cannot fight a war with Pakistan because the last time they tried crossing the border, the pilot was given a brutal thrashing and became a global mockery for India. Now they have foolishly suspended the Indus Water Treaty, shamelessly trying to stop Pakistan's water. இவங்க வந்து நம்மளால போர் தொட முடியாதுங்கிறதெல்லாம் வந்து சிறுபுலத்தின ஒரு ஜேர்னலிஸ்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து போர்ல அவங்க வந்து அவங்களோட சோல்ஜர்ஸை வந்து சரண்டர் பண்ணியிருக்கிற வரலாறு இருக்குது. இதில் இந்த விஷயம்லாம் பாருங்களேன். அவங்க எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம அபிநந்தன் அவர் தான் பத்தி சொல்றாங்க. அவர் எல்லாருமே அவ்வளோ மார்க் பண்றாங்க பாகிஸ்தான்ல. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் வந்து ஒரு லவ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க பாகிஸ்தான் கிட்ட. நான் அதுவுமே ஒரு த்ரெட் ஒன்று பண்றேன். அதாவது சிஎஸ்கே வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவா, பாகிஸ்தான் நெருக்கமா வந்து இவ்வளவு நாள் பிஹேவ் பண்ணிருக்காங்கிறது ஒரு ஒரு கம்பைலேஷன் பார்த்தேன். அதுவும் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்றேன். நம்ம டிஸ்ப்ரோபோர்ஷனேட் சொல்லல, டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டான ஒரு பார்வை பாகிஸ்தான் மேல பர்டிகுலர்லி நம்ம ஊர்ல இருக்குதுங்க தமிழ்நாட்டில். அது ரொம்ப தப்பு. ஸோ தெரியணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதாவது எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து நம்ம டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்கோம்னு தெரியணும். ஹமீதுன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நியூ டிபேட் இன் பாகிஸ்தான், இஃப் இந்தியா இஸ் டிட்டர்மின்ட் டு சே குட் பை டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி which was brokered by World Bank, then Pakistan also right to walk away from Shimla agreement which was not brokered by international player. ஓகே, டீசெண்டாக தான் சொல்லியிருக்க அப்படி. பட் ஓகே, இந்த சிம்லா அக்ரிமெண்ட் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண போல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் தான் என்ன பண்றாருன்னா, உருதுல போட்டிருக்காரு அதோட கூகுள் டிரான்ஸ்லேஷன். பாகிஸ்தான் இந்தியா டூ நியூக்ளியர் நெய்பர்ஸ், a nuclear power threatening to block the flow of water from its rivers without an investigation or evidence is an open declaration of war. If the water from the rivers is blocked, then attacking the water reservoirs, dams built by India on the river with trillions of dollars would be considered Pakistan's right to self-defense. Is India ready to do such a thing and cause irreparable damage? In such a case, if India spreads a conventional war across the entire border, will nuclear Pakistan wait for India's first strike? Will the US play its role in preventing the world's first direct war between two nuclear powers? If India has suspended the Indus Water Treaty, which it cannot do legally, then will other sensitive agreements between the two nuclear powers be able to survive? ரெண்டு மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னு சொன்னா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா நான் வந்து டேமையே வந்து தாக்கிடுவேன், டேம் தாக்கி தண்ணி நான் ஓபன் பண்ணிக்கிறேங்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, யோசனை பண்ணக்கூடியவங்க பேசுற பேச்சான்னு தெரியல. ஏன்னா அது பாகிஸ்தானுக்குமே மிகப்பெரிய அது சேதத்தை தான் உண்டு பண்ணும். நீங்க டேம் உடைச்சு தண்ணி வந்ததுன்னு சொன்னா அது ஒரு காஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நியூக்ளியர் பவர், நாங்க நியூக்ளியர் தாக்குதல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ற கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்ன ஆர்டிகல் இருக்குன்னா, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட நியூக்ளியர் சைட்ஸை வந்து சேஃப்கார்டு பண்ண போறாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரி கொஞ்சம் ரெக்லெஸ் கண்ட்ரி. அதனால இந்தியாவுக்காகன்னு இல்லை, அவர் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவோட சேஃப்டிக்காகவும் பாகிஸ்தானோட நியூக்ளியர் பார்ஸை வந்து அவங்க வந்து
கைப்பற்ற ட்ரை பண்றாங்க, இல்லாட்டி அந்த ஏரியாவை வந்து செக்யூர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் த்ரெட் பண்றவங்களே கொஞ்சம் ரேர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பாகிஸ்தான்ல அது ரொம்ப ரொட்டீனாவே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரியான ஆளுங்க வெளிப்படுறது ஒரு பெரிய நஷ்டத்துல ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன், வெளியே வந்து பாருங்களேன். ஸோ இதை டீட்டெயிலாக சொல்லுங்க வீடியோ நோக்கம். ஸோ அடுத்தடுத்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸ்டே கனெக்டட்.